ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இன்ஜினியரிங் டிசைன்ஸ் தமிழ். இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம எப்படி வியூ ரேஞ்ச் கிரியேட் பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எப்படி வியூ டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வியூ ரேஞ்ச் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து பர்சனலைஸ்டு கோச்சிங்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வேல்யூபிளான டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னவா போற இன்ஜினியரா மயிராவ You lost again and again and again. The lights are cut off, but you're still looking at your dream, reviewing it every day and saying to yourself, it's not over until I win. வியூ ரேஞ்ச் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நமக்கு இங்கே ஒரு டக்ட் இருக்குல்ல, இதோட ஆஃப்செட் வந்து நமக்கு 10 ஃபீட்டில் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இங்கே பார்த்தோம் அப்படின்னா 10 ஃபீட் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து லெவல் 1லேருந்து 10 ஃபீட் இருக்குது. நெக்ஸ்ட் லெவல் 2 வந்து நமக்கு 12 ஃபீட்டில் இருக்குது. ஓகேவா? இஃப் இன்கேஸ் நான் வந்து இங்கே ஒரு டக்ட் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா? நான் வந்து இன்னொரு டக்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு டக்ட் நான் ட்ரா பண்ணுறேன். இதோட ஆஃப்செட் வந்து நான் 14 ஃபீட்டில் வச்சுருக்கேன். நமக்கு டக்ட் நான் ட்ரா பண்ணுறேன், எனக்கு விசிபிள் ஆகலை. ஓகேவா? விசிபிள் ஆகலை, எனக்கு இது மாதிரி வார்னிங் காட்டுது. ஓகேவா? இப்போ நம்ம எலிவேஷனில் பார்ப்போம். இப்போ வந்து நமக்கு இங்கே இருக்குது அந்த டக்ட்டு. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு 14 ஃபீட்டில் இருக்குது, லெவல் 2க்கு மேலே இருக்குது. ஓகேவா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லெவல் 2க்கு கீழே உள்ளது மட்டும்தான் நமக்கு லெவல் 1ல் விசிபிள் ஆகும். ஓகேங்களா? இப்போ லெவல் 2க்கு மேலே நமக்கு 14 ஃபீட் போயிடுச்சு அப்படின்னா அது லெவல் 2ல் சேர்ந்துடும். இப்போ நான் லெவல் 2ல் போய் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு லெவல் 2ல் அது விசிபிள் ஆகும். ஓகேவா? இப்போ எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே தெரியணும், இந்த லெவல் 1லே எனக்கு பார்க்கணும் அதை அப்படின்னா வியூ ரேஞ்சை யூஸ் பண்ணி நம்ம அதை பார்த்துக்க முடியும். ஓகேவா? இப்போ வியூ ரேஞ்சோட கமாண்ட் வந்து நமக்கு விஆர். ஓகேவா? இப்போ நீங்கள் விஆர் கொடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு வார்னிங் காட்டுதில்ல, ஒரு சவுண்ட் கேட்குதில்ல. இது என்ன காரணம் அப்படின்னா, நம்ம நேற்று வியூ டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணோம் ஞாபகம் இருக்குல்ல, அதில் நான் வந்து வியூ ரேஞ்சை வந்து இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஏன்னா நான் வந்து இந்த வியூ டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறதுனால நான் இதுக்குள்ளே வந்து நான் வந்து வியூ ரேஞ்ச் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு வேண்டாம், எனக்கு வெளியிலே எனக்கு எடிட் பண்ணணும் அப்படின்னா இதை அன்டிக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த இன்க்ளூட்லேருந்து அது ரிமூவ் ஆயிரும். இப்போ நம்ம விஆர் கொடுக்கும்போது எனக்கு வியூ ரேஞ்சு இங்கே விசிபிள் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ வியூ ரேஞ்சு கமாண்ட் வந்து விஆர். ஸோ வந்து இங்கே நமக்கு கட் பிளேன், டாப், பாட்டம், வியூ டெப்த். ஓகேவா? வியூ டெப்த்தோட லெவல். ஸோ இதெல்லாம் என்னன்ட்டு வரிசையாக பார்ப்போம். இப்போ எனக்கு டக்ட்டு வந்து எனக்கு 14 ஃபீட்டில் இருக்குது. ஓகேவா? செக் பண்ணிக்குவோம். 14 ஃபீட்டில் இருக்குது. நான் இப்போ லெவல் 1 வந்துக்கிறேன். இப்போ விஆர் கொடுக்குறேன். ஓகேவா? இங்கே கட் பிளேன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த கட் பிளேன் என்ன அப்படின்னா நம்ம இந்த இடத்துலேருந்து தான் நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகேவா? கட் பிளேன்றது ஜஸ்ட்டு ஒரு பேஸ் லைன் மாதிரி, அந்த பேஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ எனக்கு கட் பிளேன் வந்து 0ல் இருந்தாலும் ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது, பிரச்சனை கிடையாது. எனக்கு 0ல் தான் எனக்கு கட் பிளேன் இருக்கும். ஏன்னா அந்த 0லேருந்து தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு டாப் வந்து நமக்கு லெவல் 2ல் உள்ளது தானே பார்க்கணும். ஸோ அதில் வந்து என்ன லெவல் வேணுமோ அந்த லெவல் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, லெவல் 2 வச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன நம்பர் போடுறது, எத்தனை ஃபீட் நம்ம ஆஃப்செட் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த டக்ட் இருக்குல்ல லெவல் 2ல், நான் எலிவேஷன் வியூவில் பார்க்குறேன். இந்த டக்ட் எத்தனை ஃபீட்டில் இருக்குன்ட்டு பாருங்கள், செக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 14 ஃபீட்டில் இருக்கா. இங்கே பார்த்தோம் அப்படின்னா மிடில் எலவேஷன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இங்கே விஆரில் வந்துக்கோங்க. இங்கே வந்து கட் பிளேன் வந்து நமக்கு 0 ஸ்டார்டிங் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு வந்து டாப்பில் எனக்கு லெவல் 2 தரணும். எந்த காம்பவுண்ட் அவ்வளோ ஆஃப்செட்னால் நமக்கு 14 ஃபீட்டில் உள்ள காம்பவுண்ட் எல்லாமே எனக்கு விசிபிள் ஆகணும் அப்படின்ட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அப்ளை கொடுத்துக்கோங்க. அப்ளை கொடுத்துட்டா இங்கே விசிபிள் ஆகுது, தெரியுதா? புரியுதா? இப்போ எனக்கு ஆஃப்செட்டு நான் 14 ஃபீட்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு விசிபிள் ஆகுது. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே எனக்கு வந்து 3rd ஃப்ளோரில் இருக்கிறது எனக்கு தெரியணும். ஏன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ப்ராஜெக்ட்டில் 3rd ஃப்ளோர் கிடையாது, 2nd ஃப்ளோரு. ஸோ எனக்கு வந்து அந்த இப்போ நான் லெவல் 3ன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா சேம் இங்கே டாப்பில் வந்து நான் லெவல் 3 வச்சுக்க போகிறேன். லெவல் 3ல் இருக்க டக்டோட ஆஃப்செட்டை காப்பி பண்ணி கொண்டாந்து நான் டாப்பில் இருக்க ஆஃப்செட்டில் போட்டேன் அப்படின்னா அப்ளை கொடுக்கும்போது நமக்கு லெவல் 3ல் உள்ளது விசிபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து டாப் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இப்படி தான் பண்ணணும். இப்போ நான் வந்து இங்கே டாப்பில் வந்து லெவல் 1 வச்சுக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஓகே, இப்போ இதுலேயும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் லெவல் 1ல் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இப்போ வியூ ரேஞ்ச் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ நான் டாப்பில் வைக்கும்போது டாப்பில் விஆரில் நமக்கு டாப்பில்
லெவல் 1ம் இருக்குது, லெவல் 2வும் இருக்குது. ஓகேவா? அந்த லெவல் 1ல் வைக்கும்போது நம்ம ஆஃப்செட் எப்படி கொடுக்கணும், லெவல் 2ல் வைக்கும்போது நம்ம எப்படி ஆஃப்செட் கொடுக்கணுன்ட்டு பார்ப்போம். இப்போ லெவல் 1ல் நம்ம வைக்கிறோம், இன்கேஸ் நான் லெவல் 1லேருந்தே நான் வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ லெவல் 1லேருந்து நமக்கு இந்த டக்ட் 14 ஃபீட்டில் இருக்குது கரெக்டாக, 0 to 14. அப்போ நம்ம அதோட மொத்த வேல்யூவை 14 ஃபீட்டை நம்ம கொடுத்தாகணும். ஓகேவா? இதே எனக்கு இப்போ நான் விஆரில் லெவல் 2 கொடுக்குறேன். லெவல் 2ல் வந்து நமக்கு என்ன ஃபீட்டில் இருக்குன்ட்டு பாருங்கள். லெவல் 2லேருந்து நமக்கு ஒரு 12 ஃபீட்னால் நமக்கு 2 ஃபீட்டில் தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ வந்து நான் விஆரில் இப்போ வந்து இதை நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து வச்சுக்கிறேன். லெவல் 1லேருந்து 0 வச்சு நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நான் லெவல் 2 இதில் வந்து நான் ஒரு 4 ஃபீட்டே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தேன்னா எனக்கு விசிபிள் ஆகும் இங்கே. ஓகேவா? ஏன்னா நமக்கு இப்போ நான் லெவல் 2ல் வச்சுருக்கேன். டாப் வந்து லெவல் 2, லெவல் 2லேருந்து எனக்கு ஆஃப்செட் வந்து 4 ஃபீட்டில் உள்ளது எனக்கு விசிபிள் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இதே நான் வந்து லெவல் 1ல் வச்சேன் அப்படின்னா நமக்கு லெவல் 0லேருந்து மொத்த ஆஃப்செட் கொடுக்கணும். இதே லெவல் 2ல் வச்சேன்னா நமக்கு லெவல் 2லேருந்து இருக்க ஆஃப்செட்டை கொடுத்தா போதும். ஓகேவா? இது உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சேம் அதே மாதிரி தான் பாட்டம். இப்போ பாட்டம்னு இருக்கா, இது வந்து நம்ம டாப்பில் பார்க்குறதுக்கு தான் வந்து டாப்பு. நெக்ஸ்ட்டு பாட்டம். ஓகே, நான் பாட்டமில் வந்து இப்போ இதே டக்டை வந்து நான் எலிவேஷன்லேருந்து இந்த லெவல் 0க்கு கீழே கொண்டு போயிடுறேன். ஓகே, லெவல் 0க்கு கீழே கொண்டு போயிட்டேன். -2 ஃபீட்டில் இருக்குது இப்போ. அதாவது லெவல் 1லேருந்து கீழே -2 ஃபீட்டில் இருக்குது. இதை எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்ப்போம். சேம் விஆர் கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு டாப் தேவையில்ல, பாட்டம் தான் வேணும். ஸோ இப்போ பாட்டமில் வந்து எனக்கு லெவல் 1 ஆர் லெவல் பிலோ சேம் இதே மாதிரி தான். இப்போ லெவல் 1னா நமக்கு அந்த லெவல் 1லேருந்து மொத்த ஆஃப்செட் கொடுக்கணும். லெவல் பிலோ அப்படின்னா நமக்கு அந்த பிலோ லெவலில் உள்ள ஆஃப்செட்டை கொடுக்கணும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இப்போ லெவல் 1ல் வச்சாலும் லெவல் பிலோவில் வச்சாலுமே நம்ம சேம் ஆஃப்செட் தான் கொடுக்க முடியும். ஏன்னா நமக்கு அங்கே ஒரு ஸ்பேஸும் நிறையா ஸ்பேஸ் இருக்க போகிறது கிடையாது. ஸோ 2ல் வச்சாலுமே நம்ம ஒரே கம்பேரிஷன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 to 3 ஃபீட் டிஃப்ரென்ஸ்குள்ளே தான் வரும். எதில் வச்சாலுமே சேம் வேல்யூ தான் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து எதில் வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து பாட்டம் வந்து நான் லெவல் 1ல் வச்சுக்கிறேன். லெவல் 1ல் வச்சுக்கிட்டு எனக்கு இப்போ -2 ஃபீட்டில் இருக்காது. நான் வந்து -3 ஃபீட் அது மாதிரி கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே வியூ டெப்த்தும் நமக்கு -3 ஃபீட் அதில் இருக்கணும். ஓகேவா? நான் வந்து அப்ளை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த டக்ட் விசிபிள் ஆகும். ஓகேவா? தெரியுதா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுதா? இப்போ வந்து பாட்டமில் மட்டும்தான் நமக்கு வியூ டெப்த் யூஸ் ஆகும். டாப்பில் நமக்கு வியூ டெப்த் யூஸ் ஆகாது. ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னா -2 ஃபீட்டில் இருக்கா. எனக்கு இப்போ அந்த லெவலுக்கும் கீழே உள்ள டக்டையும் என்னால் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? புரியுதா? இதுதான் வந்து வியூ ரேஞ்ச். இப்படி தான் வியூ ரேஞ்சை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு முக்கியமான டாபிக் வியூ ரேஞ்சுன்றது. ஓகேங்களா? இப்படி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.